என்பது அடர் ஆல்கஹால், அது மிகவும் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால், அது நச்சு வாய்ந்தது, அவ்வளவு எளிதாக சந்தையில் கிடைக்காது. அதை வாங்க வேண்டுமானால் அதற்கு கடுமையான விதிமுறைகள் உள்ளன. அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது என்ற கேள்வி எழுகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது. எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான கள்ள வணிகம் குறித்து தீவிரமான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரித்து தண்டிக்கிற வகையில் புலன் விசாரணையை வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் முழு மதுவிலக்கு உறுதிப்படுத்தப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறது. திமுகவுக்கு உடன்பாடான அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறது. காலமெல்லாம் மக்கள் போற்றத்தக்க வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாக்கெட்டுகளில் சாராயம் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை விட இந்த வணிகம் வெளிப்படையாக நடைபெறுவதற்கு தெரியாமலோ தெரிந்தோ துணையாக அல்லது உடந்தையாக இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், எல்லாவற்றையும் விட பூரண மதுவிலக்கை, முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு துணிந்து முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு கொள்கை முடிவு. அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் ஒரு புரட்சிகரமான அரசு, இந்த அரசு புரட்சிகரமான ஒரு முதல்வர், நம்முடைய முதல்வர் என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் அறிக்கப்படும். காலத்துக்கு மக்கள் அவருக்கு நன்றி பெருக்கோடு ஆதரவை நல்குவார்கள். ஆகவே முதல்வர் அவர்கள் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளின் மூலம் கிடைக்க வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்று எண்ணாமல், அரசுக்கு நாங்கள் களைவெட்டியாவது எங்கள் சம்பாத்தியத்தை நாங்கள் செலுத்துகிறோம், எனவே அந்த கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று கருணாபுரத்து தாய்மார்களிடத்திலே கூறினார்கள்.